ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 171வது திருநாமம் அதீந்திரிய நமக. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலன்களுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர். சொல்லும் முறை அதீந்திரியாய நமக என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது அதீந்திரியாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய மீனிங் அவருடைய கதையும் பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அதாவது, அவனுக்கு மிகவும் தாகமாக இருந்ததாம். அவனுக்கு தனது நண்பனிடம் சென்று தாகத்துக்கு உடனடியாக தண்ணீர் வேண்டும் என்றானாம். அதற்கு அந்த நண்பன், தண்ணீர் தானே, அதற்கென்ன பஞ்சம், நேராக ஆகாய கங்கைக்கு சென்று வேண்டும் அளவுக்கு தண்ணீரை பருகிக்கொள் என்றானாம். அவசரத்திற்கு தண்ணீர் கேட்டால், இவன் என்ன ஆகாய கங்கைக்கு வழிகாட்டுகிறாயே என்று சொல்லிவிட்டு இரண்டாவது நண்பனிடம் சென்றான். இரண்டாவது நண்பன், நீ பார்க்கடலுக்கு சென்றால் பாலை அள்ளி பருகலாம் என்றானாம். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல் உள்ளிட்டவற்றை வரைபடத்தை கொண்டுவாவது தேடலாம். பார்க்கடலை எங்கு தேடி போவேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது நண்பனிடம் சென்றானாம். மூன்றாவது நண்பன் அருகில் உள்ள காட்டாற்றுக்கு சென்று தண்ணீர் கிடைக்கும் என்றானாம். இவனோ, எனக்கு தாகம் இருக்கையில் காட்டாற்றில் தண்ணீர் இருக்குமா என்று சொல்ல முடியாது, அதில் தண்ணீர் வரும்போது எனக்கு தாகம் ஏற்படுமா என்றும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு நான்காவது நண்பனிடம் சென்றானாம். நான்காவது நண்பனிடம் புதிதாக ஒரு ஆழ்குழாய் போட்டு நிலத்தடி நீரை எடுத்து அறிந்து கொள் என்றானாம். இது அவசரத்துக்கு ஆகும் காரியமா? எத்தனை அடி தோன்றினாலும் தான் இந்நாட்களில் தண்ணீர் வருவதே இல்லை என்று புலம்பிக் கொண்டு ஐந்தாவது நண்பனிடம் சென்றானாம். ஐந்தாவது நண்பன், குடமாக தண்ணீர் பிடித்து வைத்துள்ளேன், வேண்டும் அளவுக்கு எடுத்து பருகிக்கொள் என்றானாம் மகிழ்ச்சியுடன். இவனும் பருகினால் தாகம் தீர்ந்தது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் வைணவ குருவான பிள்ளை லோகாச்சாரியார் இக்கதையை தனது சீடர்களுக்கு சொன்னாராம். இதற்குள் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. என்ன கருத்து என்று ஆவலுடன் சீடர்கள் கேட்டாலாம். பிள்ளை லோகாச்சாரியார் கீழ்கண்ட விளக்கத்தை சொன்னாராம். என்னன்னு பார்த்தோன்னா, இறைவனை காண விரும்பும் பக்தன் தான் இக்கதையில் வரும் தாகம் கொண்ட மனிதன். இறைவனை காண வேண்டுமென்று தாகத்துடன் இருக்கும் அவனிடம் வைகுண்டத்தில் போய் பெருமாளை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வதும் ஆகாய கங்கைக்கு போய் தண்ணீர் பருகு என்று சொல்வதற்கு சமம். ஏனெனில் ஆகாய கங்கை எப்படி நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதோ அதுபோலதான் வைகுண்டமும் அங்குள்ள பெருமாளும் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். பார்க்கடலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வதும் பார்க்கடலை சென்று பாலை அருந்து என்று சொல்வதும் போன்றதாகும். தேவர்களால் நாம் தான் பார்க்கடலை செல்ல இயலும். தேவர்களால் தான் பார்க்கடலுக்கு செல்ல முடியும். அதாவது வராகன், ராமன், கண்ணன் போன்ற அவதாரங்கள் எடுக்கும்போது பெருமாளை தரிசித்துக்கொள் என்று சொல்வதும் காட்டாற்றில் உள்ள நீரை நாடிச்செல் என்பது போலவாம். ஏனெனில் நாம் விரும்பும்போது அவர் அவதரிக்க மாட்டார். அவர் அவதரிக்கும் காலத்தில் நாம் அவரை காண விரும்புவோரை விரும்புவோமா என்று உத்தரவாதம் இல்லை. உனக்குள்ளே அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கிறார், அவரை தரிசனம் செய்து கொள் என்று சொல்வது ஆழ்துளாய் மூலம் நீர் எடுக்க சொல்வது போல மிகவும் சிரமமான காரியம். கோவில்களிலும் வீடுகளிலும் விக்கிரக வடிவத்தில் அர்ச்சவதாரமாக எழுந்தருள்ள பெருமானை தரிசித்துக்கொள் என்று சொன்னால் அது குடங்களில் பிடித்து வைத்திருக்கும் நீரை பருகு சொல்வது போல மிக எளிதான காரியமாக. இவ்வாறு கதைக்குள்ளே தத்துவத்தை விளக்கிய பிள்ளை லோகாச்சாரியார் வைகுண்டத்தில் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக திருமால் எழுந்தருளியுள்ளார். நம்மேல் கருணை கொண்டு விக்கிரக வடிவத்தில் நம் புலன்களை அனுபவிக்கும்படி நம் முன் தோன்றுகிறார். அந்த அச்சவதாரம் நிலையில் உள்ள இறைவனை வணங்கினால் உய்வடையலாம் என்றாராம். அச்சவதாரத்தில் நம் புலன்கள் அனுபவிக்கும்படி நம் முன் தோன்றும் திருமால் வைகுண்டத்தில் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். வேதங்களை கொண்டு மட்டும் அவரை அறிய முடியுமா ஒழிய
மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய எந்த புலன்களாலும் வைகுண்டநாதனை அறியவே முடியாது. எனவே வைகுண்டத்தில் உள்ள திருமால் அதீந்திரியா என்று அழைக்கப்படுகிறது. இந்திரிய என்றால் புலன்கள், அதீந்திரிய என்றால் அவற்றுக்கு அப்பாற்பட்டவர் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 171வது திருநாமம் அதீந்திரியாக நமக என்று தினமும் சொல்லி வரும் நண்பர்களுக்கு புலன்கள் சரியான கட்டுப்பாட்டுடன் இயங்கும்படி திருமால் அருள் புரிகிறார். நம் திருமாலினுடைய ஒவ்வொரு சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு திருநாமமும் நமக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது பார்த்தீர்களா? எவ்வளவு ஈஸியானது அல்ல. அதனால் நம்ம ஈஸியாக விஷ்ணு சகஸ்ரநாமம் ஈஸியாக படிச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்தில் மூடிடுவோம். அந்த 1008 நாமங்களுக்குள்ளே எவ்வளவு கதைகள், எவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதனால் அந்த 1008 நாமங்கள் படிக்க முடியவில்லாவிட்டால் பரவாயில்லை, டெய்லி இந்த ஒரு திருநாமத்தை நாம் படிப்போம். படித்து அதை அதீந்திரியாய நமக நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு நல்ல புலன்கள், செயல்களை செய்வதற்கு நமக்கு உதவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.